மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் மேலேயே தான் ராகு இருக்கார். செவ்வாய் 2ல், 3ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு. அவங்க எல்லாருமே, அதாவது சுக்கிரன், புதன், சூரியன், குரு பகவானை தவிர 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் தேதியும் 14, 15 பெயர்ச்சி ஆயிடுவாங்க. மாத கடைசியில் புதன் வந்து கடகத்துக்கு போயிடுவார். உங்களுடைய 7ஆம் வீட்டில் கேது இருக்கார், 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். இந்த கிரகநிலைகளை வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க, மீன ராசிக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். என்னடா இது 7.5 சனியை வச்சுட்டு எப்படி இப்படி சொல்கிறாங்க, நம்ம ராசிநாதன் வேற 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பே வேண்டாம். ஏன் அப்படின்னா, 2ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது எப்படிப்பட்ட போர் வந்தாலும் அதை தகர்த்து அதை உடைச்சிட்டு அதுக்குண்டான யூகங்களை அமைச்சு அந்த யூகத்தில் பெரும் வெற்றியை பார்க்கக்கூடிய நிலையில தான் இந்த ஜூன் மாதம் இருக்கு. அப்போ அனைத்து பிரச்சனைகளும் இப்போ தவிடுபடி ஆகும். அண்ட் 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பம், வாக்கு, தனம், தொழில், வியாபாரம், பேச்சு எல்லாமே. அதில் கம்யூனிகேஷன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசி அதிபதி வந்து அங்கேயே ஆட்சி. அப்போ என்னாகுன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு உங்ககிட்ட வந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலும் செவ்வாயினுடைய அனுகிரகத்தினாலும் கரெக்டாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணி நெகட்டிவாக உங்களை பேசினவங்கக்கிட்டேயே பாசிட்டிவான வார்த்தைகள் வாங்கி அதன் மூலிமா தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, அப்லிஃப்ட்மெண்ட் எல்லாம் அடையக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டம். ராகுன்றவர் ரொம்ப அற்புதமானவர். அந்த ராகுவை பார்த்து பயப்பட வேண்டாம். பெருக்குபவர், மல்டிப்ளையர் அப்படின்றது தான் ராகு. அந்த ராகு உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். 7ல் கேது, அதையும் உங்கள் ராசிநாதன் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுற்றி சுற்றி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் அடைச்சிடுவீங்க. டெக்னிக் நிறைய உங்களுக்கு தோணும். உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 3ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் ட்ராவல் பண்ண போகிறார். அப்போ அபிவிருத்திகள் நடக்கும். நியூ டெக்னிக் மூலியமா நல்லா படிப்பீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க, பிஹெச்டி பண்ணுவீங்க. லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயஸ்தானத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் போவீங்க. அண்ட் அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு உண்டான லோன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் பணமும் வரும். ஸோ நீங்களே லோனை அடைக்கவும் முடியும். 7.5 சனியில் இவ்வளோ சூப்பரான காலகட்டமாக அப்படின்ற அளவுக்கு பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ஒரு விஷயம்தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்பிட வேண்டாம். ஒரு நடக்கவே இல்லையன் போது திடீர்னு சூப்பராக நடக்கும்போது ஒரு யதார்த்தமாவோ அல்லது நெகட்டிவை மறந்து பாசிட்டிவ்னாலோ அதிக உற்சாகமும் அதிக பிரச்சனையும் இருக்கும்போது ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது இல்லையா? அந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நிதானம் வேணும் இல்லையா? அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கும் போது இந்த காலகட்டத்தை பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். லாபாதிபதியும் சனி பகவான் தான். அவர் விரயத்தில் உட்கார்ந்துட்டு செவ்வாயை பார்க்கறதுனால நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய சின்ன கரெக்ஷன் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், சின்ன ஒரு சேஞ்ச் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லாபம். உங்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணுறதுல மேபி அவங்கள இந்த டைமே வர சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் பஸ் இல்லாமல் இருக்கும், அல்லது அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டான பீரியட். அது நீங்கள் ஏதோ, அதாவது ஆட்டோமேட்டிக்காக கூட நீங்கள் அதை வந்து அனலைஸ்லாம் பண்ணல, பட் அனலைஸ் பண்ணினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட், ஓகே நீங்கள் வந்து இந்த டைம் வாங்க, இந்த டைம் போங்க, பட் இந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும்போது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வளர்ச்சியில் பன்மடங்கு வந்துடுவாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு ரிப்பேர் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, நிலம் விற்பீங்க, எல்லாமே ஒரு சீர் பண்ணிக்குவீங்க. வீடு மேலே மாடி எடுக்கிறதுக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, இன்னொரு பிரான்ச்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்றதெல்லாம் செவ்வாய் அற்புதமாக உங்களுக்கு அங்கே
ஒர்க் பண்ணும். சனி 7.5 சனியா இருக்கார், செவ்வாயை பார்க்குறார். ஸோ அந்த இடத்துல மட்டும் நிதானத்தோட செயல் பண்ணுங்க. அவசரம் ஓகே ரைட் 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 ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க, ஆனால் அந்த அட்வான்ஸ் வந்து 50% கொடுத்துடணும். ஓகேயா ரைட் 3 monthஸில் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் தான் மாட்டிக்குவீங்க. ஸோ எது எடுத்தாலும் நிதானமாக டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தேவையா அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிலத்தை விற்கணுமா அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா இது மாத பலன்தான், 7.5 சனி இருக்கத்தான். அந்த இடத்துல கடைசியில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ 50% கொடுத்துட்டான்னு எழுதி கொடுத்தேன்ப்பா, 3 மாதம்தான் அக்ரிமெண்ட் கேட்டான். பேங்க் லோன்காரன்ட்டெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகிடும் 1 monthலன்னு சொன்னான். அதனால தான்ப்பா நான் பண்ணினேன். ஆனால் பார்த்தா 5 வருஷமாயும் அவன் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ண பாடும் இல்லை, கரையம் பண்ண பாடும் இல்லை, இது பணத்தை கொடுத்த பாடும் இல்லை, ஆனால் கரையம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டேன்னு வீணான பிரச்சனையில் வம்பு வழக்கில் சிக்கிடாதீங்க. ஏன்னா சனி செவ்வாயினுடைய பார்வை, இதை ஜெயிக்கலாம். அதுக்கு கிளியரான டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு ஆல்வேஸ் உங்களுடைய ராசிநாதன் தான். ஸோ அந்த குரு அப்படின்றது 3ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அண்ட் அவர் யாரை பார்க்குறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் இல்லையா. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஒப்பீனியன்றது டபுள் ஒப்பீனியன், ட்ரிபிள் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் பொறுமையாக அதை பார்த்து பண்ணும்போது அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இருக்குது. இதில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்தாருடனும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பொறுமையாக சாந்தமாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. புது மன தம்பதிகள் இப்போது 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வெடுக்குன்னு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கணவர் ஒரு மனைவி மீனராசியாக இருக்கலாம். அவங்களுடைய ஸ்பௌஸ் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஒரு காலகட்டத்தை வச்சு உடனே வேண்டாம் இந்த பெண்மகள்னும் வேணும்னு இந்த பெண்மகளும் முடிவு பண்ண வேண்டாம். எதுக்குமே பொறுமையாக, நான் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, லெட் அஸ் அனலைஸ் அப்படின்றது தான் டாக்குமெண்ட். ஸோ வாழ்க்கையில் பெரும் பகுதியினர் பண்ணக்கூடிய தப்பு வந்து சிறு விஷயத்தை பெருசுப்படுத்துவது, சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது. சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு திருமணம் அப்படின்ற பந்தம் நிலச்சி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மினிமம் 1 year to 2 years பிடிக்கும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள், திங்ஸ் வில் பி சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு, குரு செவ்வாய் இல்லையா, அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர்னுடைய முருகனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க. கந்தசஷ்டி கவசம், கந்த மாறல், கந்தகுரு கவசம் சொல்லிகிட்டே போகலாம். முருகனுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும் போதும் ஓம் சரவணபவன் நீங்கள் சொல்லும் போதும் அரளி மலர்களை கையில் ஏந்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கும் போதும் நீங்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் போதும் ஆட்டோமேட்டிக்காக சப்த நாடிகளும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அற்புதமாக இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 7.5 சனி காலகட்டத்தில் இந்த மாதம் ஒரு பொன்னான காலம். மீனராசி மீன லக்ன அன்பர்களே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குதூகலம் வரும்போதும் எதுவும் முடிவுகள் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுருங்க. நார்மல் ரொட்டீனை நீங்கள் பண்ணுங்கள், எந்தவித பயம் பாதிப்புகளும் ஏற்படாது. ஜூன் மாதத்தினுடைய விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2, ஜூன் 18 ஏகாதசி, ஜூன் 3 வாஸ்து நாள். காலையில் 9:05 10:35 வரைக்கும் வாஸ்து நேரம். 4ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பிரதோஷம், 5ஆம் தேதி கார்த்திகை விரதம், 6ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 10ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 12ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் அஷ்டமி, 15ஆம் தேதி ஆனி மாத பிறப்பு, 15ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் நவமி, 21ஆம் தேதி பௌர்ணமி, 25ஆம் தேதி ஸ்ரவண விரதம். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.